தெரியும். ஒரு 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் உள்ளார போகும். ஃபுல்லா பாரபூமியா இருக்கும். புரியுதா இல்லைங்களா? 650 ரூபா 550 ரூபாய்க்கு ஒரு சதுரடி வித்தோம். அப்ப எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, இவ்வளவு தூரத்துல போய் செங்கல்பட்டுல போய் வாங்கி போட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சாங்க. ஃபுல்லா பாரபூமி, நெகட்டிவா இருக்கும். எங்க போனாலும் நமக்கு என்ன தோணும், பாசிட்டிவோட என்ன தோணும், பாரபூமியா இருக்கு, இங்கெல்லாம் தண்ணி வராதுன்னு சொன்னோம். ஆனா ஒரு சில பேர் மட்டும் என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக யூஸ் ஆகட்டும், பிள்ளைங்களுக்கு படிப்பு யூஸ் ஆகட்டும், ஒரு சில பேர் என்ன தெரியுமா, கடைசி காலகட்டத்துல என் பிள்ளைங்களை நம்பி நான் உட்கார கூடாது, என் கையில தான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கிற நிலைமை இருக்கணும், என் கையில ஒரு அசட் இருந்தாதான் காலத்துக்கும் நான் ஒரு தன்னம்பிக்கையா இருக்க முடியுன்ற ஒரு சில நம்பிக்கையோட யாரெல்லாம் அங்க போட்டாங்களோ, வெறும் 700 ரூபாய்க்கு 650 ரூபாய்க்கு வித்தது. இன்னைக்கு 6500 ரூபாய் அதனுடைய ரேட்டு. 6500 ரூபாய். புரியுதுங்களா? 4 கிலோமீட்டர் உள்ள தள்ளியே ஓப்பனா சொல்லணும். இன்னைக்கு அடுத்த உங்களுக்கு தெரியும் செங்கல்பட்டு வரைக்கும் டிராபிக் எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னைக்கு அடுத்த சிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த குளோபல் சிட்டி பத்தி சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. சிம்பிளா சொல்லட்டுமா, வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட 330 கோடி ரூபாயில உருவாகின பட்ஜெட். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, 130 கோடி ரூபாயில உருவான பட்ஜெட் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. 130 கோடி ரூபாயில உருவான பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி தான் பூந்தமல்லி வரைக்குமே டெவலப்மெண்ட்டுங்க. இன்னைக்கு வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் உருவாக்கல 330 கோடி. இந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் செங்கல்பட்டு வரைக்கும். உண்மையை சொல்லுங்க, தப்பு கிடையாது. 6 கிலோமீட்டரா 7 கிலோமீட்டர் சொல்லுங்க, முடிஞ்சா தப்பே கிடையாது. ஏன் தெரியுமா, அந்த நம்பிக்கையான தொழில் பண்றவங்க தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு நபர்கள். ஓஎம்ஆருக்கு சமம், அடுத்த மதுராந்துக்கு 5 ஓஎம்ஆருக்கு சமம். புரியுதுங்களா? 3-4 உரகடத்துக்கு சமம். இன்னைக்கு ஓஎம்ஆர்ல நீங்க வாங்க முடியுமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல, அங்க மிஸ் பண்ணவங்களுக்கு உண்மையிலே சான்ஸ் இது. சரி சார், அது கொஞ்சம் கால அவகாசம் தள்ளி போனால் கூட ஆல்ரெடி 95 ஊருங்களுக்கு 95 வில்லேஜுங்களுக்கு ஒரு டவுன் எதுன்னு கேட்டீங்கன்னா மதுராந்தகம் நகராட்சி தான். புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஊர்ல இருந்து ஆன் ரோட்ல நான் ஒரு சைட் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என்ன சார் பிரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். இன்னைக்கு டவுனுக்குள்ள பாத்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு சென்ட் போகுது. நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சென்னையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தூரம் தான். திருச்சி இங்க இருந்து தூரம் தான், மதுரை இங்க இருந்து தூரம் தான். நீங்க மதுரையில இருந்து பார்த்தா தான் என்னுடைய வளர்ச்சி பத்தி உங்களுக்கு தெரியும். சிபாஸ்ல ஆன் ரோட்ல நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? இருக்கா? ஒரே நிமிஷம் மட்டும் சைடோட வீடியோ மட்டும் பாத்துறீங்களா? நான் பேசிட்டு முடிச்சிடுறேன். ஆனா நான் கொடுக்கிறது எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிஎம்டி லிமிட்ல ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு 3000, 5000, 8000 அந்த மாதிரி சதுரடி ரேட் இருக்கும். பட்ஜெட் பாத்தீங்கன்னா 50 லட்சம் 40 லட்சம் இருக்கும். அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சுத்தி காம்பவுண்ட் போட்டு உள்ளார எல்லாமே தார் ரோடு போட்டு கொடுத்து ஸ்ட்ரீட் லைட் ஃபார்ம் பண்ணி ஒரு செக்யூரிட்டி ஃபார்ம் பண்ணி அங்க அது வந்து ஒரு பாதுகாப்பு. இன்னைக்கு சொத்து வாங்கணுன்றது ஒவ்வொருத்தருடைய கனவு. அந்த கனவை நம்ம நிறைவேறணும் அப்படின்னா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சுதான் அந்த பணத்தை சேமிச்சு நம்ம ஒரு சொத்து வாங்குறோம். அந்த பணம் வந்து 5 லட்சம்னாலும் ஒண்ணுதான், என்ன பொறுத்த வரைக்கும் 5 கோடினாலும் ஒண்ணுதான். 5 லட்சத்தை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டுருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம மூலியமா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கனவோட ஒரு நோக்கத்தோட தான் இந்த பயணங்கள்ல எடுத்து வச்சேன். என்னுடைய கனவு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா பயணங்கள் வந்து உருவாயிருக்கு. எனக்கு ரொம்ப வயசு கம்மி தாங்க. கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய